வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 166. விஞ்ஞான அறிவு அனைவருக்கும் உண்டாகும். போரியலில் செலவாகும் மனிதர் ஆற்றல் பொறியியலில் திரும்பிவிடும் அக்காலத்தில் யாரிடமும் விஞ்ஞான அறிவு ஓங்கும். இயற்கை அமைப்பில் விளைவில் யூகம் நிற்கும். சூரியனின் ஒளிபட்டு சூடு பெற்று சூட்சுமமாய் அணு அடையும் காந்த சக்தி வீரியத்தை சேகரிக்க பொறிகள் செய்வோம். விவேகத்தின் உச்சத்தில் ஒழுங்காய் வாழ்வோம். இந்த காலத்தில் மனிதர்களது சக்தி பெரும் அளவிற்கு போரில் வீணடிக்கப்படுகிறது. இப்படி இன்று போரில் செலவாகிக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்களது ஆற்றலை பொறியியல் பக்கம், இயந்திர கருவிகள் செய்வதன் பக்கம் திருப்பிக் கொள்வோம். இதன் விளைவாக எந்த ஒரு மனிதரிடமும் விஞ்ஞான அறிவு ஓங்கி நிற்கும். விஞ்ஞான அறிவு ஓங்கி நிற்கும் பொழுது இயற்கையினுடைய அமைப்பை, நிகழ்ச்சிகளை, விளைவுகளை புரிந்து கொள்வது சுலபம். அதே போல அருட்தந்தை அவர்களது தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். இப்பொழுதுதான் நமக்கு சோலார் எனர்ஜி அறிமுகம். அருட்தந்தை 1950களிலேயே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த சூரியனுடைய ஒளியை ஏற்று பூமியினுடைய அட்மாஸ்பரிக் பெல்ட் என்று சொல்வோம் அல்லவா, அந்த பூமியினுடைய காற்று மண்டலத்தில் அணுக்கள் எல்லாம் சூடடைகிறது. அந்த சூட்டை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி தான் இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம. அதுபோல் அருட்தந்தை சொல்கிறாங்க, இந்த சூரிய ஒளியை ஏற்று பூமியில் அணுக்கள் அடையும் அந்த சூடு, அவற்றில் அதிகரிக்கும் அளவற்ற காந்த சக்தியை சேகரித்து பயன்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் நாம் கருவிகளை கண்டுபிடிப்போம். எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். அது இன்றைக்கு செயலுக்கு வந்துவிட்டது. இப்படி சூரிய சக்தியை பயன்படுத்துவது மட்டுமன்று, எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இந்த அகநோக்கு தவத்தை மேற்கொண்டு இயற்கையை பற்றிய உண்மைகளை விளக்கி சொல்வார்கள். அப்பொழுது அந்த அறிவின் உயர்வில் நமக்கு கிடைக்கும் பலன்களை நாம் ஒழுக்கத்துடன் அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.